ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூனிக்கான அண்ட் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை கலக்கி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீதமான மட்டன் குழம்பு 1 கப், முட்டை 2, தோசை மாவு, உப்பு, அவ்வளோதான். இப்போது நாம் மிச்சமான மட்டன் குழம்பு நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் குழம்பு இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2ஐயுமே குழம்புல உடச்சி சேர்த்திக்கலாம். நாம் எக் கலக்கி ஹோட்டல்லலாம் சாப்பிட்ருப்போம். அதை தோசையில் மிக்ஸ் பண்ணி நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்ருக்க மாட்டோம். கறி தோசை அதுக்கு பதிலாக சாப்பிட்ருப்போம். பட் இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் செம்மையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 முட்டை சேர்த்தோம் இல்லையா, அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா குழம்புல ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போது முட்டை, உப்பு, குழம்பு இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவலாம், இல்லை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்திக்கோங்க. நான் இங்கே ப்ளெயினாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 1.5 கரண்டி மாவு சேர்த்து தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தோசைக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை கலக்கிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இப்போது தோசை மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க, அவ்வளோதான். இதை நல்லா தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இதில் வெங்காயத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அந்த குழம்பு கலக்கும் போதே வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதுவும் க்ரன்ச்சியாக நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இது மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னா பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். இப்போது நம்ம சூப்பரான கலக்கி தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு டைப்பில் இதே மாதிரி செய்யலாம் வாங்க. இப்போது தோசைக்கல்ல 1.5 கரண்டி மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசை நல்லா மந்தமாக வேணுங்கிறவங்க மந்தமாக இது பண்ணிக்கலாம். நல்லா முருகலாக வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். முட்டை கலக்கிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த டைப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் மூடி வச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது ஃபஸ்ட் டைப்பில் நம்ம பார்த்தோம். இப்போது 2வது டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதை திருப்பி போட்டு வேக வச்சு கூட நம்ம தோசையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் மேலே தூவிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா லைட்டாக அதோட கலர் மாறி இருக்குது. இப்போது இதை நாம் திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததும் நாம் எடுத்துக்கலாம். இது போல் திருப்பி போட்டு வேக வைக்கும்போது முட்டை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்துடும். இந்த 2 டைப்லேயுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.